இரு கரம் விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய் இறைவன் இருக்கின்றார். இணைந்திட தாமதம் ஏன்? இரு கரம் விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய் இறைவன் இருக்கின்றார். இறைந்திட தாமதம் ஏன்? சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இலை பாற்றி கொடுக்கின்றார், இலை பாற்றி கொடுக்கின்றார். அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி நாம் ஒப்பு கொடுக்கிற இந்த தெய்வீக திருப்பலியில நாம் தகுதியுள்ள நிலையில ஆண்டவருக்கு உகந்த காணிக்கையாய் நாம் மாறிட நம்மை நாம் அர்ப்பணிக்க முழு உள்ளத்தை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? இயேசுவே உம்மை ஆராதித்து நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லட்டும். இயேசுவே எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லட்டும். இயேசுவே எங்கள் பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தருவதற்காக நீர் சிந்தின அந்த கல்வாரி ரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்படும் என்று ஒப்பு கொடுப்போம். குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு இந்த நிமிஷம் மட்டும் எல்லா நன்மைகளானால் நம்மை நிரப்பி இருக்கிறவருக்கு நன்றி சொல்லி ஒப்பு கொடுத்து சேர்ந்து இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்வோமா? இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே நன்றி 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 அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது எங்களுடைய ஒரே திருப்பலியாக, இது எங்களுடைய முதல் திருப்பலியாக, இதுவே எங்கள் ஒரே இறுதி திருப்பலியாக ஆண்டவரே இதோ எங்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் முழுமையாக சரணடைய செய்ய அப்பா தூயதொரு உள்ளத்திலே தகுந்த முறையிலே நாங்கள் எங்களை செயல்படுத்த ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில கடந்து வாரும் ஆண்டவரே, ஒரு விஷயங்கள் மத்தியில கடந்து வாருங்க ஆண்டவரே. இதோ இந்த மத்திய நேரத்தில் ஒப்பு கொடுக்கிற தெய்வீக திருப்பலியில பா நீ தருகிற சமாதானத்தை, நீ தருகிற அந்த மகிழ்ச்சியை நிறைவாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் மத்தியிலே நீர் ஒரு விசை இரக்கமாயிரும் ஆண்டவரே. எங்களை பெயர் சொல்லி அழைத்து எங்களை பக்குவப்படுத்தி இதோ உமது வார்த்தையின்படி வாழ்வதற்கு எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஈடு இல்லையப்பா, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பிற்கு ஒரு போதும் நாங்கள் ஆண்டவரே விலகி செல்லாதபடி எங்களை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இறங்கி வாரும், எங்கள் மத்தியில கடந்து வாரும். நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே இறங்கி வாரும், எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும், நான் வாழுகிற சமுதாயத்தின் மீது இரக்கமாயிரும், என்னுடைய பங்கின் மீது இரக்கமாயிரும், எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் என்று சொல்லி சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதித்து மகிமை செய்வோம். கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை உயர்த்தி ஆராதிப்போம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கரங்களை உயர்த்தி உமக்கொப்பானவர் யார்? நல்லா பாடுங்க. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவர்
இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. எல்லோரும் 2 கரங்களையும் தலைக்கு மேலே உயர்த்தி உற்சாகமான கரவொலி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி 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 இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். இந்த அனுபவத்திற்காகவும் ஒப்பற்ற பலியாகிய இந்த திருப்பலிக்காகவும் நாம் ஆண்டவருக்கு போற்றி புகழ்ந்து ஆராதித்து நன்றி கூறுவோம். பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே, போய் நிரம்ப பொன் தந்தாலும் அதுக்கு நிகர் இல்லையே. அப்படிப்பட்ட இந்த உலகத்தின் எந்த ஒரு சக்திக்கும், எந்த ஒரு ஆற்றலுக்கும், எந்த ஒரு வல்லமைக்கும் மேலாக நமது திருப்பலி இருக்கிறது என்பதை பார்க்கும். சாப்பாட்டு அறையில் ஃபாதருங்க நாங்கள் உட்கார்ந்துருக்க அந்த டேபிளுக்கு பின்னாடி இருக்க செவரில் ஒரு பெரிய ஃப்ரேம் வச்சுருக்குறோம். அது ஃபாதர் பியோ, உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், 5 காய வரங்கள் பெற்ற ஃபாதர் பியோனுடைய வார்த்தைகள். இந்த உலகம் வேண்டுமானால் சூரியன் இயலாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு கிறிஸ்தவன் திருப்பலி இல்லாமல் இருக்க முடியாது, திருப்பலியில் கலந்து கொள்ளாமல் இருக்கவே முடியாது. The world can exist without a sun, but a Christian cannot exist without Holy Mass. இது ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம். அப்படிப்பட்ட ஒப்பற்ற பலியை இப்பொழுது நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒப்புக்கொடுப்போம், நம்மை ஒப்புக்கொடுப்போம், நமது குடும்பங்களை ஒப்புக்கொடுப்போம். என்ன கருத்துக்களுக்காக, தேவைகளுக்காக இந்த தியானத்தில் கலந்து கொண்டு நீங்கள் உங்களையே ஒப்புக்கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த கருத்துகளையும் அந்த தேவைகளையும் ஆண்டவர் கனிவுடன் நினைவு கூறுகிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை பல்வேறு கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறார், நோய்களிலிருந்து சுகமாக்குகிறார் என்ற உணர்வோடு நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கும் நமது பாவங்களை நினைத்து பார்த்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பின் இறைவா, உமது திருப்பலியில் கலந்து கொள்ளும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். எங்கள்
உடல் நலம் மற்றும் பிணிகளை ஒப்பு கொடுத்து அவற்றின் விடுதலையை எங்களுக்கு நீர் தந்தருள அருள்வீராக. இந்த திருவருள் சாதனத்தின் வழியாக நாங்கள் எங்களையே புனிதமாக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன் சவுல், இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 1-4, 7-19 மற்றும் 10. அந்நாட்களில் பெஞ்சமின் குலத்தில் கீசு என்ற ஆற்றல் மிகு வீரர் ஒருவர் இருந்தார். அவன் பெஞ்சமின் அபியாவுக்கு பிறந்த பெத்க்ரோவின் மகனாக சேரோரின் மகன் அபியாலுக்கு பிறந்தவர். அவருக்கு சவுல் என்ற ஒரு இளமை மிகு அழகு கொண்ட மகன் இருந்தான். இஸ்ரேலின் புதர்வலூர் அவரை விட அழகு வாய்ந்தவர் எவரும் இலர். மற்ற அனைவரையும் விட அவர் உயரமானவர். மற்ற அனைவருக்கும் அவர் தோள் உயரமே இருந்தனர். சவுலின் தந்தை கீசுவின் கழுதைகள் காணாமற் போயினர். கீசு தன் மகன் சவுலை அழைத்து, பணியாளன் ஒருவனை உன்னோடு கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேடிப்போ என்றார். அவர் எப்ராயின் மலை நாட்டையும் சலிசா பகுதியை கடந்து சென்றனர். அவற்றை காணவில்லை. சலீம் நாட்டு வழியே சென்றனர். அங்கு அவை இல்லை. பெஞ்சமின் நாட்டை கடந்து சென்றனர். அங்கும் அவை தென்படவில்லை. சாமுவேல் சவுலை கண்டதும் ஆண்டவர் அவரிடம், இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன், இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் என்றார். சவுல் வாயிலின் நடுவே சாமுவேலை நெருங்கி, திருக்காட்சியாளரின் வீடு எங்கே? தயவு கூர்ந்து செல்லும் என்று கேட்டார். சாமுவேல் சவுலுக்கு கூறியது, நான் திருக்காட்சியாளன், எனக்கு முன்பாக தொழுகை மேட்டுக்கு செல். இன்று நீ என்னோடு உண்ண வேண்டும். உன் உள்ளத்தில் இருப்பது அனைத்தையும் நாளை காலில் நான் உனக்கு எடுத்துரைத்து உன்னை அனுப்பிவிடுகின்றேன். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவர் தலை மீது வார்த்து அவரை முத்தமிட்டு கூறியது, ஆண்டவர் தம் உரிமை சொத்துக்களை தலைவனாக இருக்கும்படி உனக்கு திருப்பொழிவு செய்துள்ளார் அன்றோ? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புள்ள சீரனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம், உனை பின் தொடர்வேன் என்றவனே, எங்கே சென்றாயோ, எங்கே சென்றாயோ? தாயின் கருவில் உருவாகும் முன்னே உனை நான் தெரிந்து கொண்டே, சீடன் என்ற உறவை தந்து திருநிலைப்படுத்தி நின்றே, பலவீன முனில் கண்டு வருந்தாதே, பலன் தர நானுண்டு கலங்காதே, பலவீன முனில் கண்டு வருந்தாதே, பலம் தர நானுண்டு கலங்காதே, தொடர்ந்து போராடு, தோல்விகளோடு ஏற்றுக்கொள்ள நண்பன் நானுண்டு, உன் நண்பன் நானுண்டு.
சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம் உனை பின் தொடர்வே என்றவனே எங்கே சென்றாயோ எங்கே சென்றாயோ உலகம் தருகின்ற இன்பமெல்லாம் குப்பையென ஒதுக்கிவிடு உயிரே போனாலும் இறை விருப்பம் நிறைவேற்ற உறுதியேடு துன்பத்தில் தளரா மனம் கொண்டு துயரத்தை ஜெபத்தால் வென்றுவிடு துன்பத்தில் தளரா மனம் கொண்டு துயரத்தை ஜெபத்தால் வென்றுவிடு பகைமை நீ வேண்டாம் அன்பால் உலகை வென்றிடவே தொடர்ந்து போராடு நீ தொடர்ந்து போராடு அன்புள்ள சீடனுக்கு உன் அன்பன் இயேசு நான் எழுதும் கடிதம் உனை பின் தொடர்வேன் என்றவனே எங்கே சென்றாயோ எங்கே சென்றாயோ எங்கே சென்றாயோ எங்கே சென்றாயோ எழுந்து நிற்போம். நல்ல கரங்களை தட்டி சத்தமா பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். மகிழ்ச்சியோடு கரங்களை தட்டி பாடுங்க எல்லாரும் சேர்ந்து. Alleluia, 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 ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 39 45 வரை. லூக்கா 1 39 45 வரை. அந்நாள்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார்.
அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவரது வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூயாவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று உனதாக உருமாற்றும் தலைவா என்று தந்தேன் 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 என்னையே இறைவா தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் தருவது போல் கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல் நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக கால் பணிகின்றேன். தந்தேன் 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 என்னையே இறைவா தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருவேலும் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நன்மைக்காகவும் புனித திரு அவை நலனுக்காகவும் உமது கரங்களில் இருந்து பலியினை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கத்தின் நிறைவாம் இந்த அப்பரச காணிக்கைகளின் வழியாக நாங்களே உங்கள் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை என்றும் உகந்த காணிக்கை பொருளாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான இயேசுவின் வழியாக நீர் எங்களுக்கு அனுப்பினீர். அவரே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு தந்தருளினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உலகை விட்டு சென்ற பொழுது
எங்களை உயிர்ப்பிக்க தன் உயிரையே சிலுவையில் தந்தார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் அனைவரோடும் நாங்களும் ஒன்றாக இணைந்து முடிவின்றி பாடுவதாவது. நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாற்றையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் மனமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு நன்றியோடு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள் உம்மை மன்றாடுகின்றோம். அன்பானவர்களே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு தலைப்பு நான் சொன்ன புதிய உடன்படிக்கையின் புதிய பேழை. இப்போ பழைய பேழை வேற, பழைய உடன்படிக்கை வேற இல்லையா? இந்த புதிய பேழை அன்னை மரியாள். புதிய உடன்படிக்கை யார் தெரியுமா? எஸ், புதிய உடன்படிக்கை யார் தெரியுமா? நற்கருணை தான். ஏன்னா அந்த புதிய உடன்படிக்கைங்கிற வார்த்தையை இயேசு நற்கருணையில் தான் பயன்படுத்துகிறார்.
எங்கே இருக்கு? 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் யார் எழுதியிருக்கா? பவுல் எழுதியிருக்கிறார். நான் இயேசுவிடமிருந்து எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். எதை? திருப்பலியை சொல்கிறார். அந்த இடத்துல தான் ரத்தத்தை பற்றி சொல்லும்போது, இது உங்களுக்கு என சிந்தப்படும் புதிய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். புதிய உடன்படிக்கைக்கான என், அப்போ அதான் புதிய உடன்படிக்கை. பார்த்தீங்களா? அப்போ இயேசு தான் புதிய உடன்படிக்கை, அன்னை மரியாள் தான் புதிய பேழை, நற்கருணை தான் புதிய உடன்படிக்கை, அன்னை மரியாள் தான் புதிய பேழை. அதே இதில் 26வது வசனத்தில் ஒன்று இருக்கும். நீங்கள் எப்பொழுதெல்லாம் இந்த உடலை உண்டு இரத்தத்தில் பங்கெடுக்கும் போதெல்லாம், நல்லா கவனிங்க, எப்பொழுதெல்லாம் இந்த உடலை உண்டு இரத்தத்தில் பங்கெடுக்கும், அப்படின்னா திருப்பலியில் பங்கெடுக்கும் போதெல்லாம் நீங்கள் இயேசுவின் இறப்பை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். யார் உண்மையாவே இயேசு அறிவிக்கிறவங்க? திருப்பலியில் பங்கெடுக்கிறவர்கள். நான் சொல்லலை. 1 கொரிந்தியர் 11:26 போட்டிருக்கு இல்லையா? யாரெல்லாம் திருப்பலியில் பங்கெடுக்கிறீங்களோ அவங்கெல்லாம் யார் அறிவிக்கிறாங்க? இயேசுவை அறிவிக்கிறவர்கள். அதனால தான் திருப்பலி விட்டு விலகி போகக்கூடாது இல்லையா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த புதிய உடன்படிக்கையாக இயேசுவை இப்பொழுது நாம் ஆராதிப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் அமைதியும் ஒற்றுமையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு அமைதியை அறிவித்துக் கொள்வோம். அமைதி. இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எனக்கு அமைதியாயிருந்தோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றோர்.
சரணாலயம் 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 சரணாலயம். அலைந்திடும் உள்ளம் அமைதியை காண இயேசுவின் திருவடி சரணாலயம். நன்றியுடன் மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம்மோடும் உம் திரு சித்தத்தோடும் நாங்கள் இணைந்து பயணித்து எங்களை உமக்கு உகந்தவர்கள் ஆக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலே வாழ்ந்திட சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. வலது கரத்தை உயர்த்துவோம். உன்னதமான கனிமறியாளுக்கு நன்றி சொல்லி பாடுவோம். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே.